இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம சூரியன் நம்ம நமஸ்காரம் பண்ணுவோம். அந்த கோயிலுக்கு போவோமா, இன்றைக்கி வாக்கிங் மாதிரி அந்த கோயிலுக்கு போயாச்சு. அப்படியே 7 குதிரையோட ரதத்தில் இருப்பார் சூரியனை. அதுவும் கிழக்க பார்த்துருப்பார். ரொம்ப விசேஷம். இங்கே நவகிரக சன்னதி அப்படியே கிழக்க பார்த்துருக்கறதுனால சூரிய ஒளி உள்ள அப்படியே வரும். அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரியெல்லாம் நம்ம கும்பிடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. இந்த சூரிய ஒளி எல்லா நவகிரக மேலேயும் இருக்கும். அது எல்லா நவகிரகங்களும் இங்கே துணைவியாரோட இருப்பாங்க, மனைவியோட இருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். சுத்தமாக வச்சுருப்பாங்க இந்த கோயில். இதுவும் ரோடு மேலே தான் இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். காலையில் நிறைய பேர் இங்கே அவங்களே இந்த நவகிரகத்துக்கு எதிர்த்தாப்புல சூரியனை வச்சு செம்பில் செம்பு கையில் கொண்டு வந்துடுவாங்க. செம்பு சொம்பு அதில் தண்ணி ஊற்றி இங்கே சூரியனுக்கு உங்களுக்கு கும்பிடுவாங்க. காலையில் சூரிய நமஸ்காரத்துக்கு கும்பிடுவாங்க. காயத்ரி மந்திரம் சொல்லுவாங்க. இந்த சொம்பு இங்கேயே வச்சுருப்பாங்க. ஒரு வில்வ மரம் இருக்கும். அதை இந்த மாதிரி கேட்டு மாதிரி போட்டு உள்ளே வச்சுருப்பாங்க. அந்த வில்வ மரத்தை பாதுகாப்பாக அது மேலே தான் அந்த சொம்பு இருக்கும். நம்ம எடுத்து அபிஷேகம் பண்ணலாம். பக்கத்தில் உங்களுக்கு பிள்ளையார் இருப்பார், நாகர் இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சிவனும் இருப்பாங்க. அதை விஷ்ணு பாதமும் இருக்கும். நிறைய பேர் இங்கே இந்த விஷ்ணு பாதம் இருக்கிறனால இங்கே தர்ப்பணம் கூட கொடுப்பாங்க. இந்த இடத்துல நம்ம அழகாக எனக்கு பிரதோஷத்துக்கு அபிஷேகம் பண்ணிப்போம். காலையில் நம்ம நவகிரக தரிசனம், உங்களுக்கு சூரியனுடைய தரிசனம்லாம் இன்றைக்கி பார்த்தாச்சு. ரொம்ப அருமையாக இருக்குது இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கே. அங்கேயே செம்பு சொம்பு வச்சுருப்பாங்க. சில பேர் வீட்டிலேருந்து கொண்டு வந்துடுவாங்கன்னு சொன்னல. ஏன்னா எல்லா இடத்துலையும் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தால் அவங்க பாட்டுக்கு தண்ணி பிடிச்சி அபிஷேகம் பண்ணிடுவாங்க. கங்கை நீர் இங்கே பாருங்கள், அழகாக சூரிய உதயம் மேலே விழுது பார்த்தீங்களா. அதுதான் ரொம்ப இது ஹைலைட்டு. இங்கே ஒருத்தர் பார்த்தீங்களா, அவர் வீட்டிலேருந்து கொண்டு வந்து செம்பு சொம்பில் காலைல சூரிய நமஸ்காரம் பண்ணிகிட்டு இருக்கார். நம்ம அழகாக அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு, இன்றைக்கி பிரதோஷம் இல்லையா, அதுக்கப்புறம் உள்ளே போய் நம்ம சிவனை கும்பிடுவோம். சிவன் ரொம்ப அழகாக இருப்பார். இங்கே நந்தி உங்களுக்கு ஃபுல்லாக பித்தளையில் மோல்டு பண்ணியிருப்பாரா இல்லை ஃபுல்லாக பித்தளைன்னு தெரியல. ஏன்னா நான் இப்போ இந்த கோயிலுக்கு வரும் பார்க்கும்போதெல்லாம் அப்படியே பித்தளையோடு தான் நந்தி இருக்கார். ஸோ பித்தளையாக அப்படியே பிரதிஷ்டை பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. நல்லா அம்சமாக சிவன் உட்காந்துருப்பார். அந்த லிங்கமே அவ்வளோ அழகாக அவங்களுக்கு நீட்டாக பூ அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க இங்கே ஒரு பெல் இருக்கும். பெல் அடிச்சுட்டு எல்லாம் ஆலய மணி அடிச்சுட்டு தான் கும்பிடுவாங்க. இங்கே நம்ம ஊர்லலாம் அந்த பூஜை போது அடிப்பாங்க. இங்கே அப்படி இல்லை. வர்றவங்கெல்லாம் அந்த மணி அடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. அருமையாக இருக்குது பாருங்கள். நம்ம இன்றைக்கி அழகாக தரிசனம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்றைக்கி பிரதோஷத்துக்கு நம்ம சிவன் தரிசனம், அபிஷேகம், அதே மாதிரி நவகிரக தரிசனம், சூரிய தரிசனம் எல்லாமே நம்ம இந்த ஷார்ட்ஸில் பார்த்துட்டோம். அதனால் கண்டிப்பாக இந்த ஷார்ட்ஸை நீங்கள் பாருங்கள். பார்த்தா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வேறு ஒன்று நந்தி எவ்வளோ அருமையாக இருக்கார் பார்த்தீங்களா, க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். நம்ம பிரதோஷத்துக்கு நந்தியினுடைய 2 கொம்புகள் நடுவில் தான் சிவனை பார்ப்போம். அதே மாதிரி நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம்.